என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு வழக்கமா நடிகைகளை பார்த்து தான் கேட்போம். மார்க்கெட் குறைய நடிகைகள் வந்து முத்தக்காட்சியா நடிக்கலாமே இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, அரை நிர்வாணம்லாம் தப்பு இல்லைங்க, படுக்கறை காட்சியில் நாங்க நடிக்கிறோம், அட குளியலறை காட்சியா இருந்தாலும் பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு இறங்கி வருவாங்க. அது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன நடிக்க வந்து அதுக்கப்புறமா நடிக்கிறது. நானே பாருங்க நான் குளிக்கிறேன் பாருங்க அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, நான் இங்கே பாருங்க ட்ரெஸ் மாத்துறேன் அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. இலியானா பார்த்தீங்கன்னா வாட்டர் டப்புக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறமா குளிக்கும் போது ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஃபோட்டோ ஷூட்னு பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. எல்லா நடிகையிலும் இப்போ ஆளுக்கு அரை நிர்வாணம் முழு நிர்வாணம் இறங்கிட்டாங்க. பூனம் மண்டையெல்லாம் வேற லெவல் லைவ்ல வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாடகிகளும் வந்து ஆடையை குறைச்சி கவர்ச்சியை தூக்கி பாடுறாங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேள்வி எழுந்திருக்கு. அதுவும் ஸ்ரேயா கோஷல் மாதிரி உச்சத்தில் இருக்கக்கூடிய பாடகிகள் டக்குன்னு டிரான்ஸ்பரண்டாக ட்ரெஸ் போட்டு வந்து பாடக்கூடிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி எழுதிருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழாவில் ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஸ்ரேயா கோஷல். அவங்க போட்டிருக்காங்களா இல்லையான்னு டவுட் வர அளவுக்கு இருந்த அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பல பேரும் ஸ்ரேயா கோஷல் மாதிரி பெரிய பாடகிகள்லாம் இப்படி பண்ணால் பின்னாடி வரவங்களுக்கு அது ஒரு மோசமான முன் உதாரணம் ஆகிடாதா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. தம்பி இவ்வளோ தூரம் பேசுறியே நீ நல்லவனா அப்படின்னு நீங்கள் பார்த்து கேட்கலாம். சத்தியமான நல்லவன்.